ஓம் அன்னையே, பகவத்கீதையே, அந்த பகவான் நாராயணனால் அர்ஜுனன் என்னும் பார்த்தனுக்கு கூறப்பட்டவளே, புராண காலத்து முனிவராம் வியாசரால் கூறப்பட்ட மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில் இடம்பெற்றவளே, அத்வைதம் என்னும் அமுதத்தை பொழிபவளே, 18 அத்தியாயங்களில் இடம் பெறுபவளே, ஓ பகவதியே, உன்னையே வழிபடுகிறேன். பேரறிவு படைத்தவரும் நன்கு மலர்ந்த தாமரை மலர் இதழ்களைப் போன்ற கண்களுடையவரும் ஆகிய வியாசர முனிவரை, மகாபாரதம் எனும் எண்ணெய் நிரம்பிய யான தீபத்தை ஏற்றி வைத்த உங்களை வணங்குகிறேன். சரணம் அடைந்தவர்களுக்கு எதனையும் வழங்கிடும் கற்பக மரம் போன்றவனும், பசுவை மீட்பதற்காக ஒரு கையில் பிரம்பை பிடித்தவனும், கீதை எனும் தத்துவ அமுதத்தை கற்றவனும், யான முத்திரை தாங்கி இருப்பவனும் ஆகிய கண்ணபிரானை வணங்குகிறேன். வேதங்களில் தேர்ந்த பகுதியாக கருதப்படும் உபநிஷதங்கள் யாவும் பசுக்களாம். கண்ணபெருமான் அப்பசுக்களை கறப்பவனாம். பார்த்தன் கன்றாவான். பேரறிஞர்கள் அருந்துபவர்களாவார். கீதை என்னும் அமுதம் ஒப்புயரற்ற பாலாகிறது. வாசுதேவருடைய புத்திரனும் ஹம்சம் மற்றும் சானூரன் எனும் அரக்கர்களை கொன்றவனும், தாயாகிய வாசுதேவிக்கு பேரானந்தத்தையும் தருபவனும், ஜெகத்குருவும் தேவனுமாகிய கிருஷ்ணனை வணங்குகிறேன். குருஷேத்திர போர்க்களத்தில் உள்ள ரண நதிக்கு பீஷ்மரும் துரோணரும் கரைகளாவார். ஜெயத்ரன் அந்நதியின் நீராவான். காந்தார மன்னன் நிவோத்பலம் என்னும் புஷ்பமாவான். சல்யன் என்பவன் சுறாமீனாவான். கிருவன் என்பவன் நதியின் ஓட்டமாவான். அசுத்தாமனும் விகர்ணனும் பயங்கர மகர மீன்களாவார். துரியோதனன் நதியில் விளங்கும் நீர்ச்சுழலாவான். கிருஷ்ண பகவான் ஒரு படகோட்டியாக தாம் இருந்து அந்நதி கடக்கப்படுகிறதாம். இச்லோகத்தில் மகாபாரதத்தின் பெருமை பேசப்படுகிறது. பராசரின் பிள்ளையாகிய வியாச முனிவரின் வாக்கு என்னும் நீரில் உதித்ததும், பல கதைகளை மகந்தமாக கொண்டதும், ஹரி கதை சொற்பொழிவுகளால் மலர்ந்ததும், உலகத்திலுள்ள நல்லவர்கள் என்னும் தேன் வண்டுகளால் தினந்தோறும் மகிழ்ச்சியுடன் அருந்த பெறும் கீதையின் காரமாக நறுமணத்தை உடையதுமான குற்றமற்ற மகாபாரதம் என்னும் தாமரை பூவானது கலியுகத்தில் வாழும்படியான மனிதர்களின் குறைபாடுகளை களைந்து நலம் விளைவிப்பதாகுக. யாருடைய அருளானது ஊமையை கூட பேச வைக்கிறதோ, முடவனையும் மலையை தாண்ட செய்கிறதோ, அந்த பேரானந்த சோரூபியான மாதவனை நான் வணங்குகிறேன். பிரம்மா, வருணன், இந்திரன், ருத்ரன் மற்றும் மருத் தேவதைகள் ஆகிய யாவரும் எவரை அழகான பாடல்களால் துதிக்கின்றார்களோ, சமாகனம் செய்கிறார்களோ, யாரை அங்கமும் வத்கிரமும் உபநிஷங்களும் கூடிய தேவர் வேதங்களால் பாடுகின்றார்களோ, தவ முனிவர்கள் தங்கள் தியான தெளிவால் தங்கள் மனதையார் பால் மனம் லயித்து உணர்கின்றார்களோ, தேவதைகள் மற்றும் அசுரர்கள் யாருடைய இறுதியை அறிந்து கொள்கிறார்கள் இல்லையோ, அத்தகு பெருமை மிகு இறைவனை வணங்குகிறேன்.